தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 360வது வேத வினாவிடை பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். 358வது வேத வினாவிடை பகுதிக்கான பதிலை நாம் பார்த்துவிட்டு நாம் 360வது வேத வினாவிடை பகுதிக்கு நாம் செல்வோம். 358வது வேத வினாவிடை பகுதியிலே கேட்கப்பட்ட கேள்வியின் தலைப்பு நபருக்கு சம்பந்த வார்த்தைகள். நபருக்கு சம்பந்த வார்த்தைகள், அதாவது ஒரு பெயர் வேதாகமத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பெயரை சார்ந்து ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த வார்த்தை நான் குறிப்பிடும் என் வார்த்தைக்குள்ளாக இருக்க வேண்டும். ஓகே, கொடுக்கப்பட்ட கேள்வி, ஆபிரகாம் என்ற பெயர், அவருக்கு சம்பந்தமான வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும். அது 6 எழுத்துள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும். இதற்கு விடை என்பது அடியேன் எடுத்த பதில் ஆசீர்வாதம். இன்னும் சில பேர் ஆட்டுக்கடா என்று பதிலளித்தீர்கள், அவர்களுக்கு 1 மதிப்பெண் வழங்கப்பட்டது. 2வது கேள்வி, யோசுவா என்ற பெயருக்கு சம்பந்தமான வார்த்தை 4 எழுத்து வார்த்தை. விடை என்பது யோர்தான். இதிலே அனைவரும் யோர்தான் என்ற பதிலை கொடுத்திருந்தீர்கள். 3வது கேள்வி காயின். 3வது கேள்வி காயின், 4 எழுத்து வார்த்தை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கான விடை காணிக்கை. இன்னும் சில பேர் காவலாளி என்று பதிலளித்திருந்தீர்கள், அவங்களுக்கு 1 மதிப்பெண் வழங்கப்பட்டது. 4வது கேள்வி பவுல், 9 எழுத்துள்ள அவருக்கு சம்பந்தமான வார்த்தை கண்டுபிடிக்க வேண்டும். விடை என்பது பக்தி வைராக்கியம். 1 மதிப்பெண் எடுத்தவர்கள் என்ன பதிலை சொல்லியிருந்தார் என்றால் பயப்படாமல் பேசு என்ற வார்த்தை சொன்னவர்களுக்கு 1 மதிப்பெண் வழங்கப்பட்டது. 5வது கேள்வி தானியேல், இவருக்கு சம்பந்தமான 4 எழுத்து வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும். அதிலே விடை என்பது தானியம். இன்னும் தாக்கீது என்ற பதிலை அநேக பேர் சொல்லியிருந்தீர்கள், அவர்களுக்கு 1 மதிப்பெண் வழங்கப்பட்டது. 6வது கேள்வி தாவீது. தாவீது, அடியேன் கண்டுபிடித்த பதில் தாளம். தாளம். உங்களில் அநேகர் தாகம் என்ற பதிலை சொல்லியிருந்தீர்கள், ஆகவே அவர்களுக்கு 1 மதிப்பெண் வழங்கப்பட்டது. 7வது கேள்வி ஆரோன், அதற்கு 5 எழுத்துள்ள வார்த்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஆசாரியன் என்ற பதிலை நீங்கள் கண்டுபிடித்திருந்தீர்கள், அடியேனும் அதைத்தான் தெரிந்திருந்தேன். 8வது கேள்வி தொற்கால். தொற்காலுக்கு சம்பந்தமான 3 எழுத்துள்ள ஒரு வார்த்தை கண்டுபிடிக்க வேண்டும். அடியேன் கண்டுபிடித்த வார்த்தை தொண்டு. உங்களில் அநேகர் தொழில் என்ற பதிலை சொல்லியிருந்தீர்கள், அவர்களுக்கு 1 மதிப்பெண் வழங்கப்பட்டது. அடுத்ததாக 9வது கேள்வி இயேசு. இயேசு, இயேசு கிறிஸ்துவுக்கு சம்பந்தமான 6 எழுத்துள்ள வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும். அடியேன் கண்டுபிடித்த வார்த்தை ரட்சிப்பு. அதில் ஒரு சில பேர் இம்மானுவேல் என்று பதிலளித்திருந்தீர்கள், அவர்களுக்கு 1 மதிப்பெண் வழங்கப்பட்டது. 10வது மற்றும் கடைசி கேள்வி ஆமான், இவருக்கு சம்பந்தமான 5 எழுத்து வார்த்தை கண்டுபிடிக்க வேண்டும். விடை ஆகாகியன். விடை ஆகாகியன். உங்களில் அநேகர் ஆயத்தம் என்ற பதிலை சொல்லியிருந்தீர்கள், அவர்களுக்கு 1 மதிப்பெண் வழங்கப்பட்டது. ஓகே, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட மதிப்பெண்ணை நமக்காக இயங்குகிற வற்றாத நீரூற்று வாட்ஸ்அப் குழுவிலே பதிவிட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுதும் 360வது வேத வினாவிடை பகுதிக்கு செல்வோம். இப்போதும் 360வது வேத வினாவிடை பகுதிக்கு செல்வோம். கேள்வியின் தலைப்பு பரவலான கேள்விகள். வேதாகமத்திலிருந்து பொதுவாக பரவலாக உள்ள கேள்விகள். சரிங்களா? அடியேன் கேட்க போகிற கேள்விகளுக்கு நீங்கள் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்றால், பதில் ஒரே ஒரு வசனமாக இருக்க வேண்டும். நான் கேட்கிற கேள்விகளுக்கு ஒரே ஒரு வசனமாக இருக்க வேண்டும். அந்த வசனத்தை சரியாக இருப்பிடம் மட்டும் குறிப்பிட்டால் நலமாயிருக்கும். சரியாக ஒரே ஒரு இருப்பிடத்தை மாத்திரம் நீங்கள் குறிப்பிடுங்கள். சரிங்களா? அதோடு தெளிவாக உங்களுடைய பதிலை குறிப்பிடுங்கள். கேள்வி எண்ணை போட்டு விடுங்கள். என்ன புத்தகம், என்ன அதிகாரம், என்ன வசனம் அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட வேண்டும். முதலாவது கேள்வி, பாவம் என்றால் என்ன? உங்களுடைய கேள்விகளுக்கு எப்படி மதிப்பெண் கொடுக்கப்படும் என்றால், அடியேன் எடுத்து வைத்திருக்கிற பதிலுக்கு ஈக்குவலா உங்க பதில் இருந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு 1.5 மதிப்பெண் வழங்கப்படும். அது போக உங்களில் அநேகர் ஒரே பதிலை நீங்கள் சொல்லியிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு 1 மதிப்பெண் வழங்கப்படும். சம்பந்தமில்லாத பதில்கள் இருப்பின் அதற்கு 1/2 மதிப்பெண் தான். சரிங்களா? சம்பந்தமில்லாத பதில்கள் இருந்தால் அதற்கு 1/2 மதிப்பெண். முதல் கேள்வி, பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன? இரண்டாவது கேள்வி, பரிசுத்தவான்கள் யார்?
இரண்டாவது கேள்வி, பரிசுத்தவான்கள் யார்? மூன்றாவது கேள்வி, உண்மையாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதின் அடையாளம் என்ன? உண்மையாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதின் அடையாளம் என்ன? நான்காவது கேள்வி, பிரமாணத்தில் ஒன்றைதான் மீறினேன், ஆனாலும் எனக்கு பெயர் என்ன? பிரமாணத்தில் ஒன்றைதான் மீறினேன், ஆனாலும் எனக்கு பெயர் என்ன? ஐந்தாவது கேள்வி, ஆண்டவர்தான் சிருஷ்டிகர் என்பதற்கு அடையாளம் என்ன? ஆண்டவர்தான் சிருஷ்டிகர் என்பதற்கு அடையாளம் என்ன? ஐந்தாவது கேள்வி இது. அடுத்து ஆறாவது கேள்வி, எல்லார் மேலும் ஒரு கடமை உண்டு, அது என்ன? எல்லார் மேலும் ஒரு கடமை உண்டு, அது என்ன? கண்டுபிடிக்கவும். அடுத்தது ஏழாவது கேள்வி, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது பாரமானதா? தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது பாரமானதா? எட்டாவது கேள்வி, நியாயப்பிரமாணத்தின் வேலை என்ன? நியாயப்பிரமாணத்தின் வேலை என்ன? ஒன்பதாவது கேள்வி, ஒரு சிறிய கணக்கு. 10 = 1 + 1. சரிங்களா? 10 = 1 + 1. இதை கண்டுபிடிக்க வேண்டும். கடைசி மற்றும் 10வது கேள்வி, இயேசு கடைசி பரியந்தம் கீழ்ப்படிந்தாரா? இயேசு கடைசி பரியந்தம் கீழ்ப்படிந்தாரா? ஓகே, இந்த 10 கேள்விகளுக்கான விடைகளை அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்ப உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு நாள் பதிலையும் நான் குறிப்பிட்டு மதிப்பெண்களை கணக்கிட்டு நம்முடைய குழுவில் அனுப்பி கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒருவேளை வற்றாத நீரூற்று வாட்ஸ்அப் குழுவில் இணைய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அடியனுடைய எண்ணுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பலாம். சரிங்களா? மொத்தம் 30 வேத வினாவுடைய பகுதியை கணக்கிட்டு நாம் ஒவ்வொரு முறையும் பரிசு வழங்குவோம். ஆகவே அதற்கான விவரங்களை நான் மறுபடியும் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் அறிவிப்பேன். தொடர்ந்து உற்சாகமாக பங்கு பெறுங்கள். ஒரு குறிப்பிட்ட நபர்கள் நீங்கள் தொடர்ந்து தவறாமல் இந்த போட்டியிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய பரிசாகலும் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய திட்டம். ஆகவே நீங்கள் எல்லாரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளுங்கள். அடியனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.